ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, மூவிஸில் வந்து உங்களுக்கு சுவாரஸ்யமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிஹைண்ட் த சீன்ஸ் ஏதாவது இருக்கும் இல்லையா, அதை எங்களுக்கு ஷேர் பண்ண முடியுமா? ஒவ்வொரு படத்துலையும் ஒன்று இருக்கும். ஏதாவது மறக்க முடியாமல் ஒரு எந்த படத்தில் சொல்லட்டும்? எனக்கு வந்து வீரன்ல ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. வீரன் படம் பண்ணிருக்கப்ப இந்த ஹார்ஸ் அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸில் முன்னாடி வந்து நான் குதிரையில் இன்டர்வல் சீக்வன்ஸ் அப்போ குதிரையில் வந்து இந்த வீலிங் அடிப்போம் பார்த்தீங்களா குதிரையில். ஸோ அந்த டைமில் வந்து குதிரையெல்லாம் ரெடி பண்ணி பயங்கரமாக ட்ரெயின்லாம் ஆகிட்டேன். ஸோ எப்படி வேணால் நான் குதிரையை ஓட்டிட்டோம்னாங்கிற கான்ஃபிடென்ஸில் அப்படி வந்து நிற்கிறேன். குதிரையெல்லாம் செட்டு கேமராலாம் ரோல் ஆகுது. அப்போ ஸ்டண்ட் இதில் இருக்கவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு இந்த கால் வைக்கிறப்ப கம்ப்ரஸர் அடிப்பாங்க, அப்போ தான் அந்த டஸ்ட்டு பறக்கும். இந்த ஹீரோயின் வீக்கெலாம் அடிப்பாங்க இல்லையா, அவர் என்ன பண்ணிட்டாரு, சரி குதிரையில் பயங்கரமாக இருக்குது ஷார்ட்டு, அவர் குதிரையை வீலிங் பண்ணுறப்ப அடிப்போண்டான்னு சொல்லி கரெக்டாக குதிரை வால் மேலேயே பர்சன் அடிச்சிட்டாரு கம்ப்ரஸர். அது கம்ப்ரஸரில் காற்று அடிச்சோன்னா குதிரை மறந்து போய் பிச்சுக்கிட்டு ஓட ஃபுல் இருக்கு, ஓடுது குதிரையும் நானும் ஓடிக்கிட்டே இருக்கோம். நல்லா வெளிச்ச மாட்டோம். ஸோ ஒரு 2 கிலோமீட்டர் ஊரையே சுற்றி திரும்ப சேஃபாக வந்து பேசிக்காக குதிரை ஓடிச்சு, நான் பிடிச்சிக்கிட்டேன் குதிரை. ஸோ அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டுக்கு அப்புறம் திரும்ப வந்து உயிர் பொழைச்சி வந்து நின்றேன். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு ஃபீல் வந்துச்சு. அந்த ஃபீல் என்ன சொல்கிறதுனே தெரியல. பொழைச்சிட்டோம் அப்படிங்கிற ஃபீலா இல்லை வந்து அப்பா திரும்ப அப்படிலாம் வந்து இவ்வளோ ஒரு ரவுண்ட் அடித்து வந்து நின்னதுக்கப்புறம் இறங்கி எல்லாம் அப்படியே இதில் அப்படியே என்னென்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மினிட்ஸ் தான் போயிருக்கோம். நம்ம வந்து அவ்வளோ ஸ்பீடாக போகும். ஒரு 60 km/h ஒரு வண்டியில் 60ல் போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு தென்னந்தோப்பில் போய் ஒரு புளிய மரம் காடு இருந்துச்சு, அதுக்குள்ளே பூந்து பின்னாடி வயல் வழியாக பூந்து திரும்ப எப்படின்னா ஷூட்டிங் லைட் வச்சுருப்பாங்க க்ரேனில், அந்த க்ரேனை பார்த்துட்டே ஓட்டிட்டு இருக்கேன். எங்கெங்கெல்லாம் போதும் ஐயோ இந்த பக்கம் அங்கே தான் இது இருக்குன்னா அந்த பக்கம்லாம் திரும்புகிறேன், காடு வருது குதிக்குது ஓடுது. கடைசியாக வந்து இறங்கி முடிச்சு அப்படி நின்று உயிர் பொழைச்சிட்டா அப்படிங்கிறப்ப எங்கள் டைரக்டர் வந்து தலைவரே வண்டிங்களா சேஃபாக ஓகே ஷார்ட் ரெடி போகலாம். ஸோ வந்து அது ஒரு பயங்கரமான மொமெண்ட் எனக்கு வீரனில் நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு மாதிரி லைஃப் ஒரு 10 வரைக்கும் போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. அந்த அந்த 3 minutes ஆஃப் மை லைஃப் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரமாக இருந்துச்சு. ஸோ அது வந்து ஒரு சினிமா ஷூட்டிங்கில் ஒரு பயங்கர மெமரபிளான மொமெண்ட். யா. ஸோ உங்களோட நிறைய ட்ராவல் பண்ணிருக்கீங்க நிறைய கண்ட்ரிஸ், உங்களோட ஃபேவரட் டெஸ்டினேஷன் எது? ஃபேவரட் டெஸ்டினேஷனா எனக்கு வந்து நியூசிலாந்து ரொம்ப பிடிக்கும். மனுஷங்களே இருக்க மாட்டாங்க, ஒரு மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க, காடு மலைகள் அப்படி இருக்கும். அந்த வால்பேப்பரில் பார்க்குற மாதிரி. ஸோ நியூசிலாந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் வந்து ட்ரெக் பண்ண பிடிக்கும். ஸோ நிறைய இந்த மவுண்டன்ஸ் அந்த மாதிரி ஏரியாவில் ட்ரெக் பண்ண ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து இப்போ என்னதான் எவ்வளோ தான் சுற்றினாலும் நம்ம ஊர் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்தியாவிலே உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலராக ஓகே இந்த பிளேஸ்க்கு வந்து என்னால் அடிக்கடி நான் ட்ராவல் பண்ண ஆசைப்படுறேன் அப்படின்னு இருக்கும்? ஊட்டி. ஆமாம், காலேஜ் டைம்லேருந்து எங்கள் ஊட்டி மேலே இருக்கிறதுனால அடிக்கடி போயிட்டு வருவோம். ஸோ அதனால் டீ குடிக்கலாம் ஒரு காலத்தில் ஊட்டிக்கு போயிட்டு வருவோம். ஸோ அப்படி ஒரு மூமெண்ட் இருந்ததுனால அது நான் ஃப்ரம் கோயம்புத்தூர். ஸோ கோயம்புத்தூர்னா ஊட்டி வந்து ஆக்சுவலாக தூரம் தான், ஒரு 3 மணி நேரம் ஆகும் பஸ்லாம் போனால். பட் நாங்கள் அந்த டைமில் பைக் எடுத்துகிட்டு அப்படியே ஜாலியாக ஊட்டிக்கு போய் பசங்களாம் டீ குடிச்சிட்டு காலேஜ் படிக்கிறப்ப. ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஊட்டி ஆல்வேஸ் பிரிங்ஸ் தட் ஹோம் மெமரிஸ். ஸோ அதனால் ஊட்டி வந்து ரொம்ப